சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. சபாநாயகர் செல்வம் மணவெளி தொகுதியில் பாஜக வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுகிறார். யார பார்த்து மாமான்ற? நீதான்டா மாமா. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஓட்டு சேகரித்து வரும் அவர் செருப்பு அணியாமல் வெறுங்காலில் நடந்து சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். தேர்தல் முடியும் வரை இப்படித்தான் என கூறிய அவர் அதற்கான காரணத்தையும் சொன்னார். நீங்களா யாருடா? How do I tell you? மணவெளி தொகுதியுடைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இங்கே களம் கண்டு கொண்டிருக்கின்றேன். அப்படி மக்களை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய காலனி அழியாமல் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் தான் எங்களுடைய வாக்காளர் தான் எங்களுடைய தெய்வமாக நினைக்கின்ற காரணத்தால் அவர்களை சந்திக்கின்ற பொழுது காலனி அணியாமல் அவருடைய பாதங்களை தொட்டு வாக்கு சேகரிக்கின்ற காரணத்தால் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அது தேர்தல் முடிகின்ற வரை காலனி அணிவதை முடிவு செய்ய இப்படிதான் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. மக்கள் என்னோடு இருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் தருவார்கள். ஓ குரலி வித்தையா?